ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பேஜ் நம்பர் 45 இந்த பக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், எழுத்தை உரிய படத்தோடு இணைப்போம் கேட்டிருக்காங்க. பென்சில் எடுத்துக்கோங்க, மேம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த எழுத்து பேர் என்னது? இந்து. நல்லா உச்சரிங்க. இந்து. இந்து இலை வருமா? வராது. இந்து தலையணை வருமா? வராது. ஏன்னா இந்த தலையணையில் இந்தே இல்லை. இந்து பந்து. உச்சரிப்பு வருதா? பந்து. இந்த பந்து. அதுக்கப்புறம் பாருங்க, இம் முயல் வீடு வராது. இம் மேகம். சொல்லுங்க, மேகம். அடுத்து 2 சுழி இன். நல்லா உச்சரிங்க. 2 சுழி இன். குருவி, பானை, மான். எது வரும்? மான் தான் வரும். அப்போ மானுக்கு அழகாக நீங்கள் குறிச்சிருங்க. அடுத்து எழுதும் முறை பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடணும். அடுத்ததாக ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். அடுத்ததாக இங்கேருந்து பாதியில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் மாதிரி போட்டுட்டு இங்கேருந்து பாதியில் இப்படி கை வச்சு ஓகேவா? அடுத்து பாருங்கள், இம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அப்படியே மடித்து கை எடுக்காமல் இப்படி பெண்ட் பண்ணணும். இம் மேலே புள்ளி வைக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், 2 சுழி இன். ஃபஸ்ட்டு இப்படி கை வச்சுக்கோங்க. அழகாக இப்படி பண்ணுங்கள். இப்படி சுழிச்சிக்கிட்டே வரணும். பெண்ட் பண்ணி இப்படி திருப்பி அழகாக இப்படி சுழிச்சு இங்கே மூக்கு வரா மாதிரி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அடுத்து ஒரு ஸ்டாண்டிங் லைன். 2 சுழி, 1 2 2 சுழி தான் வரணும். அதனால தான் 2 சுழி இன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலே புள்ளி வச்சுருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எழுதும் முறை. மேம் சொன்ன மாதிரி அழகாக ட்ரேஸ் பண்ணுங்கள். நிதானமாக, அவசரப்படாதீங்க. மேலே புள்ளி வச்சா இந்து. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இந்து. இந்து. நல்லா மேம் கூட சேர்ந்து நீங்களும் எழுதுங்க, உச்சரிங்க. இந்து. யார் ஃபஸ்ட்டு எழுதலான்னு பார்க்கலாமா? இந்து. அதுக்கப்புறம் இந்து. மேம் பாருங்கள், நான் அர்ஜென்ட்டே படலை, ஃபாஸ்ட்டாக போல் நிதானமாக அந்த டாட் மேலேயே வரேன். அப்போ தான் உங்களுக்கு எழுதுறதுக்கு பழகும். இந்து சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஓகேவா? இந்து. இந்து முடிச்சுட்டு இம் சொல்லுங்க பார்க்கலாம். இம். மா மேலே புள்ளி வைக்கணும். ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், அகெயின் பெண்ட், ஸ்டாண்டிங் லைன். இம். 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 ஓகேவா? அடுத்து 2 சுழி இன். 2 சுழி இன் சொல்லிகிட்டே எழுதுங்க. அப்போ தான் இது என்ன எழுத்துன்ட்டு உங்களுக்கு தெரியும். மேலே புள்ளி வைக்கணும். யாரும் புள்ளியே வைக்க மாட்டீங்க. மெய் எழுத்துக்கு புள்ளி வச்சாலே அது 2 சுழின்னா இன்னுன்னு உச்சரிக்கணும். ஓகேவா? இன்னு மேம் எழுதியிருக்கேன்னா இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்கள் புத்தகத்தில் ஃபுல்லாக முடிச்சிருங்க. முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், படத்திற்கு உரிய மெய் எழுத்தை வட்டமிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன படம்? ஆந்தை. சொல்லுங்கள், உச்சரிங்க. மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஆந்தை. இந்து சவுண்டு வருதா? அப்போ இந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு அந்த இந்த எடுத்து இங்கே எழுதணும். சொல்லிகிட்டே எழுதுங்க. இந்து. அடுத்து மீன். சொல்லுங்கள் பார்க்கலாம். மீன். இன் சவுண்டு இருக்கா? 2 சுழி இன். மீனுக்கு என்ன வரும்? 2 சுழி இன். அடுத்ததாக இது பேர் என்னன்னு தெரியுங்களா? தும்பி. சொல்லுங்கள் பார்க்கலாம். தூ இம் பி. நம்ம தம்பி எப்படியோ அதே மாதிரி தான் இது தும்பி. நல்லா அழகாக சின்னதாக பறக்கும். மழை பொழியறதுக்கு முன்னாடி இந்த தும்பி நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இந்த தும்பி பறந்தாலே இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ தும்பி. இம்மு சவுண்டு இருக்குது. மெய் எழுத்து தானே கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இம்மை சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். மேம் பென்சில் எடுக்கவே இல்லை பாருங்கள். அப்படியே இப்படி போடணும். ஓகேவா? தும்பி மேலே புள்ளி வைக்கணும். ஓகே செல்லக்குட்டீஸ், நீங்கள் இந்த வீடியோவில் அழகாக இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். தேங்க்யூ.